Hi friends, welcome to VividTech. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் சரி எந்த மொபைல்னாலுமே சரி கால்குலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கால்குலேட்டர் உங்கள் மொபைலில் எவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஏதாவது கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, கால்குலேட்டரே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி கால்குலேட்டர் ஐக்கனே இந்த இடத்துல ஷோ ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி உங்களுக்கு கால்குலேட்டரில் எதுவுமே ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள முடியலை, அதாவது எந்த நம்பர்ஸுமே உங்களால் கிளிக் பண்ணிக்கொள்ள முடியலை. இல்லாட்டி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஏதாவது கால்குலேஷன் பண்ணுறப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி கால்குலேட்டர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கால்குலேட்டர் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட சிவருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் கால்குலேட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துலையுமே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அந்த கால்குலேட்டர் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் காட்டாமல் இருக்கிறதுக்குமான சான்ஸ் இருக்குது. அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா அந்த கால்குலேட்டர் ஒருக்கா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்கா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இதில் ஆப் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் நீங்கள் கால்குலேட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த கால்குலேட்டர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும், அதையுமே கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துட்டு டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அப்படி ஓப்பன் ஆகிறப்போ இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலே டிஃபால்ட்டாக உள்ள கால்குலேட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்ற சமயத்தில் லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மெத்தட் தான், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அது கால்குலேட்டர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் நிறையாவே ஆப்ஸ் காட்டும். ஸோ இதில் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் டவுன்லோட் பண்ணி உங்களால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதையுமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே கால்குலேட்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது மூலமாக கால்குலேட்டர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.